புதுக்கோட்டையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியில் சேர்ந்துள்ள திருநங்கையின் பணி பாராட்டும்படி இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அரசு பேருந்தில் நடத்துனராக இணைந்துள்ள திருநங்கை கலைதேவி என்பவர் பேருந்தில் பயணிக்கும் பொதுமக்களிடம் அன்பாக பேசி பயணச்சீட்டுகளை வழங்குவதோடு பேருந்தை உரிய நேரத்தில் நடத்தி அனைவரின் கவனத்தையும் பெற்று வருகிறார். தமிழகத்தில் திருநங்கைகளுக்கு என அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்ததோடு மட்டுமல்லாமல் பல்வேறு வாழ்வாதார முன்னேற்ற பயிற்சிகளையும் அளித்து வருவதாகவும் அதன் அடிப்படையில் நடத்துனருக்கான லைசன்ஸ் பெற்று பணியில் சேர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை நான் தான். அந்த டிரைவர் கம் கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கேன். இந்த ட்ரைனிங்கும் முடிச்சிருக்கிறது நான் தான். இப்போதைக்கு டெம்பரரியாக வர்றேன். முக ஸ்டாலின் அப்பா எனக்கு பர்மனன்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வாழ்வாதாரம் ரொம்ப மேம்படும்னு நான் எதிர்பார்க்குறேன். எல்லா கண்டக்டர் மாதிரி நானும் ஒரு கண்டக்டராக ஃபீல் ஆகுது. ரெண்டாவது மக்கள் மத்தியில் நல்லா பேசுகிறாங்க. நான் ஒரு திருநங்கைன்றதை விட ரெண்டாவது கண்டக்டராக வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நல்லா பேசுகிறாங்க என்கிட்ட. மெடிக்கல் மட்டும் இருங்க. மெடிக்கல் மட்டும் இருங்க. மெடிக்கல் வணக்கம். என் பேர் கலைதேவி. நான் புதுக்கோட்டை மாவட்ட திருநங்கை. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிக்கே நான் பெட்டிஷன் போட்டிருந்தேன் கலெக்டர் மாட்ட. டிரைவர் கம் கண்டக்டர் முடிச்சிருக்கேன். நான் என்கிட்ட 2 லைசன்ஸுமே இருக்குது. அந்த கலெக்டர் அம்மா இப்போ டெம்பரரியாக போக சொல்லி என்னைய புதுக்கோட்டை சிட்டி பிரான்ச்சில் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் டெம்பரரியாக. மக்கள் மத்தியிலையும் எனக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. என்னை ஒரு திருநங்கையாகவே யாரும் பார்க்கல. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை போன்ற திருநங்கைகள் இன்னும் வேறு துறையில் சாதிக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை நான் தான். அந்த டிரைவர் கம் கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கேன். இந்த ட்ரைனிங்கும் முடிச்சிருக்கிறது நான் தான். இப்போதைக்கு டெம்பரரியாக வர்றேன். முக ஸ்டாலின் அப்பா எனக்கு பர்மனன்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வாழ்வாதாரம் ரொம்ப மேம்படும்னு நான் எதிர்பார்க்குறேன். பஸ்ஸில் போகிறது உங்களுக்கு எப்படியாப்பட்ட அனுபவத்தை இருக்குது? எனக்கு இந்த டிக்கெட் கொடுக்கையிலலாம் கூச்ச நாச்சம்லாம் அந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ அந்த ஒரு கூச்ச சுபாவமே இல்லாமல் இருக்குது. இப்போ எல்லா கண்டக்டர் மாதிரி நானும் ஒரு கண்டக்டராக ஃபீல் ஆகுது. ரெண்டாவது மக்கள் மத்தியில் நல்லா பேசுகிறாங்க. நான் ஒரு திருநங்கைன்றதை விட ரெண்டாவது கண்டக்டராக வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நல்லா பேசுகிறாங்க என்கிட்ட. அது கொஞ்சம் எனக்கு மகிழ்ச்சி. என் பேர் கலைதேவி.